சார் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். எந்த சூழ்நிலையும் ஸ்பெக்குலேஷன் தான் பண்ண முடியுமே ஒழிய எந்த சூழ்நிலையும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வெளியே போகாது அப்படின்னு 4 காரணங்கள் சொல்லியிருந்தேன். பிரைம் மினிஸ்டர்ட்டையோ இல்லை காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் இங்கேருந்து போய் அங்கே காத்திருந்து தான் பார்க்கணும். அந்த முறைகளை உடைச்சது முத்தமிழ் கலைஞர், முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி தான் அதை உடைச்சார். அன்னை சோனியா காந்தியும் முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கும் டெல்லியில் இருந்து கிளம்பி நேர கோபாலபுரம் போய் வீட்டுக்கே பார்த்த வரலாறு உண்டு. இதை இன்னைக்கு உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். போல ஊழலுக்கு, அதாவது ஓட் சோரிக்கு எகென்ஸ்டாக பயங்கரமான பெரிய பேரணி நடத்துகிறாரு. ராகுல் காந்தி அதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இந்தியாவிலேயே ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் கலந்துக்கிட்டாண்டா. 5வது பாயிண்ட்டு, 2009 ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் வர முடியல, 2019 வர முடியல, 2024 தான் 40 எம்பியை லட்டு மாதிரி கொடுத்து அவர் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு காரணவரே ஸ்ரீ முத்துவேல் கருணாநிதி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மறந்துடக்கூடாது, காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் மறந்துடக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் கேள்வி வைக்கிறேன், எக்ஸப்ட் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னை சோனியா காந்தியை தவிர பிள்ளையும் கேள்வி விட்டு தொட்டில் ஆட்டுற வேலையை ஏன் பார்க்குறீங்க? இங்கே செல்வ பிறந்தைக்கு எகென்ஸ்டாக தானே நிறையா மாணிக்க தோந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பிரதம மந்திரிக்கு தகுதியான ஒரு கேண்டிடேட் தான் தொல் திருமாவளவன். அதில் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, அடிமைப்பட்டு கொடுத்த இந்த சமுதாயத்துக்காண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவர். அதான் 10 ஆண்டு காலம் அவரோட தான் நம்ம இருப்பேன். நானும் அவரும் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருப்போம். எங்கே போனாலும் அவரோட நான் பயணிப்பேன். 10 ஆண்டு காலம் அவர் பயணிச்சுக்கேன் நான். ஏன்னா அப்போ என்னுடைய அது கேண்டிடேட்டை கலைஞர் மாற்றி கொடுத்தாரு, மாமனாருக்கு மாற்றி கொடுத்தாரு. அப்போ மாற்றி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, மாமனார் அங்கே ஈல்டாராரு. இதெல்லாம் ஓப்பன் ஃபைல் என் பேரெலாம் போயிருக்கேங்க. அப்போ என்னையங்க உள்ள அறிவாளத்துக்கு கூப்பிட்றாங்க. நான் கேட்டுட்டு வச்சுங்க, மாமனார் தான் கேட்டுட்டு என்னையும் அறிவாளத்துக்கு கூப்பிட்றாங்க. அறிவாளத்தை அன்றைக்கி அந்த உள்ள விஷுவல் மீடியா எடுக்க சொல்லுங்கள், பேப்பர்லாம் பார்த்து சொல்லுங்கள். டிஎம்கே தலைவராகவும் நான் கேட்கல, என் சொந்தக்காரங்க. நீங்கள் எனக்கு சொந்தம், எனக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொந்தக்காரங்க. நான் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி 25 எம்எல்ஏ கொடுத்தாங்கல்ல, போன 2027 எலெக்ஷன் எத்தனை ஜெயிச்சிங்க? 6 தானே ஜெயிச்சிங்க, 6 இடத்த தோத்தீங்கல்ல. அந்த இடம் போல யார் வந்துக்கிறா? கேடி வந்துக்கா இல்லையா? இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல முத்தையா ராமலிங்கம் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், உங்கள் இதே ஃபயர் தமிழன் உடைய யூடியூப் சேனலுக்கு ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கு நான் ஒரு நேர்காணல் கொடுத்துக்கிறேன். ஆமாம், அதே தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ என்ன கேட்கப்பட்ட கேள்வி, நெறியாளர் கேட்டதுன்ட்ட மேடம் கேட்டாங்க, எந்த சூழ்நிலையும் ஸ்பெக்குலேஷன் தான் பண்ண முடியுமே ஒழிய எந்த சூழ்நிலையும் காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வெளியே போகாது அப்படின்னு 4 காரணங்கள் சொல்லியிருந்தேன். அதை தான் நான் திரும்ப இப்போ அந்த 4 காரணம் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, இந்த பிஜேபி ஆட்சிக்கு 2014 தான். அதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவை ஆண்ட ஒரே கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் தான் இந்த இந்தியாவே ஆண்டது. நேரு பீரியடில் தேசியமயமாட்ட வங்கிகள், இந்திரா காந்தி பீரியடில் பொதுத்துறை நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்டது 14 வங்கிஸ். அதே மாதிரி ராஜீவ் காந்தி பீரியடில் ஜான் பெட்ரோல்லாம் கொண்டு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் கொண்டு வந்தது. அந்தபடி ஒரு பெரிய பேரியக்கம் இந்த நாட்டை ஆண்டது மோர் தென் 55 இயர்ஸ் இல்லையா? அப்புறமேல அப்புறம் தான் உங்களுக்கு டிஎம்கே ஃபுல்லாக அது வரலும் சிங்கிள் மெஜாரிட்டியில் தான் 55 ஆண்டுகள் ஆண்டாங்க. அப்புறம் தான் டிஎம்கே கூட்டணியோடு ஆண்டாங்க, ரைட்டுங்களா? சிம்பிள் மெஜாரிட்டி வர முடியாதனால அதுக்கு அடுத்து. ஸோ இந்த காங்கிரஸ் பேரியக்கம் அப்படிப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவரையோ இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோ பார்க்குறோம்னா, இந்தியாவில் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரும் முதலமைச்சரும் முன்னாடியே அங்கே டெல்லியில் பிரைம் மினிஸ்டர்ட்டையோ இல்லை காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் இங்கேருந்து போய் அங்கே காத்திருந்து தான் பார்க்கணும். அந்த கான்செப்டை, அந்த சிஸ்டத்தை, அந்த முறைகளை உடைச்சது
முத்தமிழ் கலைஞர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி தான் அதை உடைச்சார். ஓகே. எப்படி கேட்டிங்கன்னா, அன்னை சோனியா காந்தியும் முன்னாள் பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கும் டெல்லியில் இருந்து கிளம்பி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி இங்கே காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தா கூட பரவாயில்ல, தாஜ் கோரமண்டல், உங்களுக்கு அடையார் பார்க்கு அந்த மாதிரி கூட பார்த்தா கூட பரவாயில்ல. இல்லை டிஎம்கேனுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ணா அறிவாலயம் மவுண்ட் ரோட் சென்னையில் கூட பார்த்தா கூட பரவாயில்ல. நேர கோபாலம் போய் வீட்டுக்கே பார்த்த வரலாறு உண்டு. இதை இன்னைக்கு உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் இதை புரிஞ்சுக்கணும் போல. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, யாருமே சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணது யார்? பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியை அனௌன்ஸ் பண்ண யார்? அவங்க அங்கிட்டு மம்தா பானர்ஜியோ காங்கிரஸ் லீடர்களோ யாருமே அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிக்கவே இல்லை. ஆனால் நமது சமூக நீதி காவலர், நமது ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ முத்துவேல் கருணாநிதி தான் இங்கே YMCA மைதானத்தில் பிரணாய் விஜயன்லாம் இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் அறிவித்தது அவர் தான். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, ஜட யாத்ரா இந்தியா ஃபுல்லாக நடந்தா இல்லையா, அதுதான் இன்றைக்கி வந்து பிஜேபியை வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்குனது. அந்த ஜட யாத்திரானால தான் 240 MP இன்றைக்கி. பிஜேபிக்கு கூட்டணி இல்லை இன்றைக்கி, எங்கே மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டி இல்லை. ஆமாம், கூட்டணி. அதுக்கு வந்து இப்போ யார் சப்போர்ட்டில் ஆளுறாரு? நிதிஷ்குமார் பல்டிகுமாருடைய சப்போர்ட்டும் சந்திரபாபு நாயுடு சாருடைய சப்போர்ட்டில் தான் வந்து இப்போ ஆளுது. யார்? டிஎம்கே. என்னைக்கு வேண்டாம் பிஜேபி இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னா பிஜேபி காலி, ரைட்டுங்களா? அப்போது இந்த மாதிரி 240 MP கொண்ட ஒரு பழம்பொருந்திய எதிர்கட்சியாக வர்றதுக்கு காரணமானது இந்த ஜட யாத்திரை. அதை துவங்கி வச்சது தலைவர் தான், ரைட்டுங்களா? இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து பாருங்கள், எது பிஆர் எலெக்ஷன். அப்போது தேசஸ்ரீ யாதவ் இந்த ஊழலுக்கு, அதாவது ஓட் சோரிக்கு எகென்ஸ்டாக பயங்கரமான பெரிய பேரணி நடத்துகிறாரு. ராகுல் காந்தி அதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இந்தியாவிலேயே ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் கலந்துக்கிட்டாண்டா அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி தான் போய் அதில் கலந்துக்கிட்டார், ரைட்டுங்களா? 4. 5வது பாயிண்ட்டு, 2009 ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் வர முடியல, 2019 வர முடியல, 2024 தான் 40 MP லட்டு மாதிரி கொடுத்து அவர் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு காரணவரே ஸ்ரீ முத்துவேல் கருணாநிதி. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மறந்துடக்கூடாது, காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் மறந்துடக்கூடாது. இது போக ராகுல் காந்தியை வந்து அந்த பதவியை விட்டு தூக்குன முன்னாடி பிஜேபி தூக்கி நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறாங்க. முதல் குரல் கொடுத்தது திருச்சி சிவா, டிஎம்கே MP திருச்சி சிவா தான் முதல் கொடுத்தது. ராகுல் காந்தியை வந்து அந்த வீட்டை காலி பண்ண சொன்னது, டெல்லி வீட்டை காலி பண்ண சொல்லும்போது குரல் கொடுத்தது பார்லிமெண்ட்டில் டிஎம்கே. இதெல்லாம் அந்த இன்றைய லீடர்ஸ் ஃபுல்லாக அதை நினைக்கணும். நீங்கள் நான் இப்போ எல்லாத்தையும் கேள்வி வைக்கிறேன், எக்ஸப்ட் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்னை சோனியா காந்தியை தவிர. அதற்கடுத்து நான் இப்போ காலேஜில் படிக்கிற காலத்துலேருந்து அவர் மினிஸ்டர் யார்? ஹானரபிள் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், முன்னாள் ஹோம் மினிஸ்டர், இன்னும் சொல்லப்போனால் பிரதம மந்திரிக்கு பல வருடங்களாக வந்து தகுதியாக இருந்த ஒரு, இன்றும் பிரதம மந்திரிக்கு தகுதியான ஒரு கேண்டிடேட் தான் சிதம்பரம் சார். இது 2 பேரை விட்டுட்டு இவங்க 2 பேர் தான் கம்ப்ளீட்டாக முழுக்க நம்ம டிஎம்கேலேருந்து வெளியே வரக்கூடாதுங்கிறது. ஏன்னா மிக பழுத்த அவங்க வந்து அனுபவப்பட்டவர்கள். ஆனால் மீதி எல்லாருமே நான் கேள்விக்கிறேன். திரு மாணிக் தாக்கூர் ஆனரபிள் MP, மேடம் கரூர் ஜோதிமணி MP, இவங்களெல்லாம் கேள்வி கேட்குறேன். அதுக்கடுத்து ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி ஸ்ரீ KC வேணுகோபாலை நான் கேள்வி கேட்குறேன். இன்க்ளூடிங் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை நான் கேள்வி கேட்குறேன். பிரவீன் சக்கரவர்த்தியை நான் கேள்வி கேட்குறேன், கேட்டுங்களா? ஓகே. அதுக்கடுத்து கிரீஷ் ஜோடங்கர், அவர் தானே மேல்நிலை பொறுப்பாளர். இவங்க எல்லாத்தையுமே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற வழியை ஏன் பார்க்குறீங்க? இங்கே நீ ஏன் இந்த பிரச்சனை பண்ணுறீங்கடா? இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தேர்ந்தவர், ரைட்டுங்களா? இவ்வளோ குழப்பம் பண்ணிட்டு நீ எப்படி கூட்டணி வச்சாலும் நீ எப்படி போய் உள்ள ஜெல்லாவீங்க? நீங்கள்
இப்போ இப்போ டிஎம்கே உள்ள நீ எலெக்ஷன் போனீங்கடா, உள்ள சீட் வாங்கிட்டு உள்ளே போனீங்கடா, எல்லா கூட்டணி கட்சி இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களா? நீங்கள் இதைத்தானே பீகார்லையும் பண்ணீங்க. பீகாரில் பண்ண அதே கூத்து தான் நீங்கள் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க. ரைட்டுங்களா? இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து தலைவர் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்க செல்வ பிறந்தைக்கு எகென்ஸ்டாக தானே நிறையா மாணிக்க தோன்ற வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பிரதம மந்திரிக்கு தகுதியான ஒரு கேண்டிடேட் தான் தொல் திருமாவளவன். அதில் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, அவர் வந்து 2000 ஆண்டு அடிமைப்பட்டு கொடுத்த இந்த சமுதாயத்துக்காண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவர், வழியலை ஃபுல்லாக பார்த்தவர். இந்தியாவில் எந்த தலைவர் வந்து நீ பிரதம மந்திரியாக வந்து உட்காந்து நீங்கள் வந்து புயலை கட்ட அரச கட்ட நீ ரூல் பண்ண முடியும்? அவர் வந்து ஏங்க அவர் வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து இந்த சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் 100 வயசு கல்லவனா, சாமியாரா, சன்னியாசியா, அப்பா அம்மா கல்யாணம் கூட பண்ணாமல் 10 ஆண்டு காலம் அந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து 2000 ஆண்டு அடிமைப்பட்டு கிடந்த சமுதாயத்துக்காக வேண்டி வாழ்ந்து அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 25 வருஷம் இப்போ வாழ்ந்துக்காரு. அவரோட நான் பயணிக்கும்போது 1919 ஒரு பயணிச்சுக்கிட்டு நான் கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ நம்ம பழைய நீங்கள் போனீங்கன்னா விசிகே ஆஃபீஸில் பாத்ரூம் இருக்கும் இப்போ, ரைட்டுங்களா? அந்த பாத்ரூமில் வந்து நாங்கள் போனோம்டா, நானும் அவரோட போய் 6 மணிக்கு போனால் நான் வெளியில் வரும்போது ராத்திரி 3 மணிக்கு பேய் மாதிரி வீட்டை போய் கதை சத்தேன். என் பொண்டாட்டி வந்து இன்ஜினை குறைந்த மாதிரி கதை திறப்பா. அதான் 10 ஆண்டு காலமாக அவரோட தான் நம்ம இருப்பேன். நானும் அவரும் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருப்போம். எங்கே போனாலும் அவரோட நான் பயணிப்பேன். 10 ஆண்டு காலமாக அவர் பயணிச்சுக்கேன் நான், ரைட்டுங்களா? அப்போது விழுப்புரம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கிடையாது அன்னைக்கு, தெரியும். நான் நல்லா நான் விழுப்புரம் கேட்டுட்டு வந்து மதிப்பு மரியாதைக்கு முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் திரு பொன்முடி ஒரு லேடிக்கு ஒரு எஸ்சி கேண்டிடேட் அங்கே ஃபைனலிஸ்ட் வச்சுருந்தாங்க, ரிசர்வ் கேண்டிடேட்டை. அதை தொடர்ந்து வந்து நான் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரை எனக்கு வந்து நாங்கள் 9 வருஷமாக பிளான் பண்ணுறோம் இதுக்கு, அவர் எம்பிக்கு சிதம்பரத்துக்கு. நான் வந்து எம்பி கேண்டிடேட் விழுப்புரத்துக்கு வந்து நானும் 9 வருஷம் முன்னாடி பிளான் பண்ணுறேன். ஆனால் 3 வருஷம் தீவிரமாக பிளான் பண்ணுறேன். அப்போ பார்த்தா அவர் ஏற்கனவே வந்து டிஎம்கே தான் உள்ள தொகுதி, அது விசிகே கிடையாது. அது விழுப்புரம் 2009 முழுக்க டிஎம்கே கேண்டிடேட் ஒரு லேடி கேண்டிடேட் ஃபைனலிஸ்ட் வச்சுருக்காரு உயர்கல்வி அமைச்சர். அவர் காலில் நான் 15 போய் விழுந்துருப்பேன் நான், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி. திரு சிதம்பரம் சார் அவர்களை தோக்குற ஆண்டு 6 மாதத்துக்கு முன்னாடி அன்னை சோனியா காந்திக்கு ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட்டு, ரைட்டுங்களா? இப்போ நான் இது இதே சொன்னா காங்கிரஸ் வந்து நீங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமயம் ஏற்றுக்கல இல்லை, அன்றைக்கி நாங்கள் தோத்த மாதிரி காட்டி வந்ததுனால தானே அன்றைக்கி சிதம்பரம் வந்தார். அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தோக்கடிச்சு தானே நீங்கள் வரீங்க, ஆட்சிக்கு வரீங்க. அவர் எம்எல்ஏ ஒரு எம்பி ஆக முடியாது. அதுக்கு தான் வரலாறு சொல்கிறேன். நான் வந்து என்னையை சேலஞ்ச் பண்ணுங்க, நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் சேலஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து யாரும் வக்கீல் வைக்கல, நானே அஃபிடவிட் தாக்கல் பண்ணி பார்ட்டியின் பர்சனாக நான் எந்த கோர்ட்டையும் அப்பியராக தயாராக இருக்கேன். எனக்கு எவிடன்ஸ் சொல்ல பேசுகிறேன். அப்போது 6 மாதத்துக்கு முன்னாடி திரு சிதம்பரம் அவர்கள் தோக்குறாருன்னு உளவுத்துறை போட்டு சோனியா காந்தி, அன்னை சோனியா காந்தி. அப்போ சோனியா காந்தி வந்து அப்போ டிஎம்கே கவர்மெண்ட் ஓடிட்டுருக்கு. 1.5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் முடிஞ்சு அடுத்து ஏடிஎம்கே வருது. அப்போ பார்த்தீங்களா, அப்போ 10 வருஷம் கூட 5 வருஷம் கூட ஆட்சி மாறிட்டே இருக்கும். இப்போ தானே எடப்பாடி 10 வருஷம் தர, என்ன சொல்ல போனால் டிஎம்கே 10 வருஷம் இருந்தது தான் ஏற்கனவே, 67 தெரியுமா உங்களுக்கு? அது ஒன்று. அப்போது அன்னை சோனியா காந்தி ஜெயலலிதா மாட்ட பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ராஜகண்ண பண்ண விட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாங்க, அம்மையா ஜெயலலிதா, கவுண்டிங் டயத்தில் பார்த்துக்குருவோம், ஏடிஎம்க்கு அதிகமான எம்பி வந்து உங்களோட காங்கிரஸ் கூட்டணி நிற்கிறதா இல்லை டிஎம்கே அப்போ பார்த்துக்கோ, இப்போயே நான் விட்டு கொடுக்கணும் ராஜகண்ணப்பனை அப்படி சொல்லி அன்றைக்கி பேச முடியுது. 12 மணிக்கு பேச்சுவார்த்தை நடக்க திரும்பவும் கவுண்டிங் போயிட்டுருக்கு. நாங்கள் ஃபுல் லீடிங்கில் இருக்கோம் விழுப்புரம் கேண்டிடேட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காரு, ராஜகண்ணப்பன் ஃபுல் லீடிங்கில் இருக்கார். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நான் ரெக்கார்டு விஷுவல் மீடியாவோட பேசுகிறேன் உங்களுக்கு. டீல் பேசி முடிக்கிறாங்க, பேசி முடிச்சு ராஜகண்ணப்பனை தோற்ற மாதிரி காட்டி வச்சு விட்றாங்க ஜெயலலிதா மேட்டை. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு டீல் பேசுகிறாங்க. நான் அமௌண்ட்டை பற்றி பேசலை, அது எனக்கு பிச்சை காசு வர்றாங்க ஜெயலலிதாமா. நான் வந்து ஜெயிக்கக்கூடிய ராஜகண்ணப்பனை தோற்ற மாதிரி காட்டிக்கிறேன். இதெல்லாம் ஓப்பன் சீக்ரெட், ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. 5:30 மணிக்கு நீ பார்த்தீங்கன்னா அவர் ராஜகண்ணப்பன் தான் ஜெயிக்கிறாரு, 5:30 மணிக்கு தோக்குறாரு சிதம்பரம். அதே மாதிரி டிஎம்கே தொகுதியில் யார் ஜெயிக்கிறாரோ அவரை வந்து தோற்ற மாதிரி காட்டிக்கிட்டு எங்கள் ஏடிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்குங்க தான் டீலு. ஏன்னா அப்போ என்னுடைய அது கேண்டிடேட்டை கலைஞர் மாற்றி கொடுத்தாரு, மாமனாருக்கு மாற்றி கொடுத்தாரு. அப்போ மாற்றி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு, மாமனார் அங்கே ஈல்டாராரு. இதெல்லாம் ஓப்பன் ஃபைல் வந்து என் பேரெலாம் போயிருக்காங்க. அப்போ என்னையங்க உள்ள அறிவாளத்தை கூப்பிட்றாங்க. இப்போ நான் கேண்டிடேட்டில் வச்சுங்க, மாமனார் தான் கேண்டிடேட், என்னையும் அறிவாளத்தை கூப்பிட்றாங்க. அறிவாளத்தை அன்றைக்கி அந்த இப்போ விஷுவல் மீடியா எடுக்க சொல்லுங்கள், பேப்பர்லாம் பார்த்து சொல்லுங்கள். நான் சென்ட்ரல் நிற்கிறீங்க, பக்கத்தில் கலைஞர், ஆற்காடர், துரைமுருகன், கம்ப்ளீட்டாக எல்லாருமே, ஆற்காடு வீரசாமியிலேருந்து இவர் வீரபாண்டி ஆறுமுகத்துலேருந்து மாண்பு பொன்முடி வரலும் இங்கே இருக்காங்க. அப்படி தான் அறிவிக்கிறாங்க, மாமனார் பின்னாடி பாட்டுறாங்க. இப்போ நான் கேண்டிடேட்லாம் என்னையே உள்ள அறிவாளத்தை அறிவிக்கிறீங்க நீங்கள். இது ஒரு பாயிண்டா? ரைட்டு.
அறிவிச்ச முன்னாடினா அது இங்கே தோத்த மாதிரி காட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, என்னைய பயிலு தலைவர் என் பேர் தான் அனுப்பிச்சிக்காரப்போ கலைஞர் அவர் போய் என் மாமனாரை மாற்றினால அவர் எங்கே வச்சுக்கணும், அந்த கேண்டிடேட் கேட்டு கொடுத்துருன்றாங்க. ஒரு கேண்டிடேட் வந்து விட்டு கொடுத்தனுடைய விளைவு தான் அன்றைக்கி சிதம்பரம் எம்பி ஆனார், ஹோம் மினிஸ்டர் ஆனார் இல்லையா. இது ஒரு ரெக்கார்டு. இன்றைக்கி அதே மாதிரி நீங்கள் அங்கே போங்க, டெல்லிக்கு போங்க. டெல்லியில் அம்மையா ஜெயலலிதா போகிறாங்க, இங்கே 3வது முறையாக சீஃப் மினிஸ்டர் போகிறாங்க. இதெல்லாம் நான் ரெக்கார்டோட பேசுகிறேன். என்னை யாரும் வேணால் கோர்ட்டை சேலஞ்ச் பண்ணிட்டோம், நான் டேட்டா சேலஞ்ச் பண்ணுறேன் ரைட்டா. அம்மா 3வது போகும்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு சிதம்பரம் சார் என்ன பண்ணுறா, புரோட்டோக்கால் கொடுக்காமல் இருக்காரு. இதான் ரெக்கார்டுங்க, புரோட்டோக்கால் கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் போட்ட பிச்சை உனக்கு எம்பி ரெக்கார்டோட பேசுகிறேன் நான். காங்கிரஸ் என்னை சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள், யாராண்டா சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். அது காட்சி செம்பரமாக இருக்கட்டும், பிரவீன் சக்கரையாக இருக்கட்டும், மிஸ்டர் கேசி வேணுகோபால் ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி காங்கிரஸ், அவர் என்னை சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். ராகுல் காந்தி சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள் ரைட்டுங்களா. மாணிக் தாக்கூர் சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள், ஜோதிமணி சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள். யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. ரெக்கார்டு இருக்குது. 2 தடவை சொல்லியிருக்காங்க, நான் போட்ட பிச்சை உனக்கு எம்பி பதவி. அதெல்லாம் ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 2 தடவை. இந்தியாவில் ரெக்கார்டு இருக்குது. அப்போது நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒருத்தன் அவனுடைய பதவி இழந்து எனக்கு என்ன சொன்னீங்க, அன்னைக்கு கலைஞர் என்ன சொன்னார், அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் வந்து வரும்போது, அடுத்த ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் வந்து எம்எல்ஏ ஒரு அமைச்சர் பஸ் நாங்கள் கொடுத்தீங்கல்ல, அவருக்கு அதே கமிட்மெண்ட் தான். யாருக்கு, ராஜகண்ணப்பன் கொடுத்தீங்கல்ல. இப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்கல, புரியுதா உங்களுக்கு? ராஜகண்ணப்பன் வந்து உயர் ஜாதி சேர்ந்தவர் நான் கொடுத்தீங்க. அவர் என்ன பண்ணார், கால் மேலே 2021 அவருக்கும் டிஎம் சம்பந்தம் இருக்குதா. அவர் வந்து ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார், பிடிஎல் மினிஸ்டராக இருந்தார் ரைட்டுங்களா. அப்போ 3 துறையில் இருந்தவர். அம்மையார் சொன்னாங்க என்னையே ஓய்வெடுச்சோண்டு. அவர் வந்த முன்னே என்ன பண்ணீங்க, 2021 வந்து எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்தீங்கல்ல. அவர் என்ன பண்ணார், திரு ராஜகண்ணப்பன் கால் மேலே கால் போட்டு நம்ம தலைவர் திருமானுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டார். அது வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகி அன்றைக்கி சாயந்தரம் பேக்வர்ட் கிளாஸ் அடித்தாங்க. அப்படி தான் இன்றைக்கி யார் வந்து சிவசங்கர் நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்திருக்காரு. அப்போ அவர் உயர் ஜாதி கொடுத்தப்ப எங்களுக்கு கொடுத்துக்க முடியுங்க. வந்து என் மாமனார் இருந்து விட்டார், கேண்டிடேட் நான் தான், லாஸ்ட் மினிட்ல கலைஞர் தான் மாற்றினார் ரைட்டுங்களா. இது உலகம்லாம் தெரியாது. அப்போது எப்போவுமே ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும்போது, நான் கார்பரேட்டில் இருந்தேன், ஒருத்தர் கொஞ்சம் தடுமாறு சிஸ்டம் டேக் கேர் ஆஃப் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நான் கார்பரேட் லெவலில் யாரும் மேலே இருந்தால் இல்லாட்டியும் சிஸ்டத்தை தயார் பண்ணி வச்சுப்பாங்க. அது கஷ்டம் ஆட்டோமேட்டிக்காக டேக் கேர் பண்ணுறோம். பொன்முடி என்ன பண்ணுறாரு, அவர் கரெக்டாக பண்ணுறாரு. அதாவது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கலைஞர் என்ன பண்ணிருக்காரு, சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. கலைஞர், அண்ணா, பெரியார்லாம் யார் மேலே டாப்பில் சீஃப் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி தலைவர் ஸ்டாலின் இருந்தாலும் சரி, துணை முதல்வர் உதயநிதி இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் தகுதியாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே சீஃப் மினிஸ்டர். நான் அனுபவிச்சு அன்னைக்கு பார்த்தா அவர் அந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ணார். யார், திரு பொன்முடி. இன்றைக்கி வேண்டாம் எந்த கருத்துக்கு தச்சைக்கு இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு கரெக்டாக அவர் கிட்டத்தட்ட சீஃப் மினிஸ்டர் லெவலில் தான் ஆக்ட் பண்ணார். ஒரு இடத்துல சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும்போது அங்கே போகும்போது நாங்கள் போகிறோம், எங்கே விழுப்புரம் போகிறோங்க, வீட்டுக்கு போகிறோம். அப்போ முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ இதெல்லாம் காங்கிரஸ் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு வந்து நாங்கள் தோத்த மாதிரி காட்டிக்கிட்டு எங்களை இழந்து உங்களை பெரிய ஆக்கி விட்டுக்கொண்டு நீங்கள் உட்காந்து ஆடுறீங்கள, நீ கூட்டணி ஓகேனா கூட செல்லாம் நம்மளுக்கு உள்ளே போய் எங்கே. அன்னைக்கு எங்களுக்கு விசிகே வந்து அன்றைக்கி ஸ்டார்ஷன் கிடச்சி தான் அன்றைக்கி 25 எம்பி எங்கிட்ட இருப்பாங்க, 5 எம்பி இருப்பாங்க. ஏன் பிச்சை போடுறீங்க நீங்கள்? இல்லை நான் என்ன சார், நான் வந்து முதலமைச்சர் கேட்கலத பாருங்க, நான் முதலமைச்சராக பார்த்து உங்களை கேட்கல. ஏன்னா உங்களுக்கு ஈகோ வந்துடும், நான் அவ்வளோ பெரிய தமிழ்நாடு ஆல்ரெடி சொல்லி டிஎம்கே தலைவராக நான் கேட்கல. என் சொந்தக்காரங்க நீங்கள் எனக்கு சொந்தம், எனக்கு முதலமைச்சரும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொந்தக்காரங்க. நான் யார் தெரியுமா, ஓபி ராமன் இருக்கார் இல்லையா, காமராஜர் காலத்தில், காமராஜர் காலத்தில் இவர் கக்கன் பறையன் தெரியுங்களா, அவர் வந்து என்ன மினிஸ்டர் கொடுத்தாங்க, போலீஸ் மந்திரி கொடுத்தாங்க. அன்னைக்கு வீடு எவ்வளோ பெரிய பார்வை உட்காந்தாரு. அந்த பீரியடில் அப்பாயின்மெண்ட் ஓபி ராமன் என் சொந்தக்காரன், என் ரத்தம், என் உறவு, என் பங்காளி கேட்டா. அவருடைய ஒய்ப்புடைய கூட இப்போ தங்கச்சி தான் அழகிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு முதலமைச்சர் சொந்தக்காரர் தானே, நான் உரிமையோட கேட்குறேன். நான் என்னையே விட்டு வச்சுக்க நீங்கள், அது எப்படி நீங்கள் அப்போ நீங்கள் வந்து சனாதத்தை பேசக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நான் எல்லாத்தையும் கேள்வி வைப்பேங்க. நான் யாரை பற்றி எனக்கு வந்து நான் பொய் பேச தெரியாது, வேஷம் போட தெரியாது, நடிக்க தெரியாது, நம்பிக்கை துரோகம் பண்ண தெரியாது. எந்த எல்கைக்கு நான் போவேன். ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் 12 வருஷமாக நான் வந்து சிம்ம சொப்பனா பார்த்தேங்க. என் பேரில் பெட்ரோல் பஸ் ஏற்ற முடியல, 10 ரூபா ஏற்ற முடியலங்க, 40 ஏற்ற முடியல. நான் இந்தியாவை 2 நான் சம்பிக்க வச்சேன். நான் ஃப்ளைட் ஓடலை, பெட்ரோல் கிடையாது. அதனால என்னை பனிஷ் பண்ணாங்க. 18 மாதம் கோர்ட் படிக்க கிடையாது. எல்லாரும் கைது போட்டு பண்ணாங்க. மன்னிப்பு லெட்டர் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் சந்திக்கத்தான் நான் ரெக்கார்டோட பேசுகிறேன். அப்போது இந்த கம்யூனிகேஷன் மூலம் நான் முதலமைச்சர் கேட்குறேன். நான் என் சொந்தக்காரன் அவங்களுக்கு கேட்குறேன், உரிமையோட கேட்குறேன்.
யாரையும் பின்தங்க விட மாட்டேன் சொல்கிறீங்களா? சொல்வதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வீங்களா? எனக்கு சொன்னதே செய்யல எங்களுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் சொல்கிறீங்க சொல்வதையும் செய்வோம் சொல்லாத செய்ய சொல்கிறீங்களா? நீ சொன்னது மூலம் செய்ய தான் கேட்குறேன் நான். புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்றும் தப்பாக கேட்கல. சட்டமாக நான் நீ எனக்கு வந்து ஒரு அமைச்சர் போஸ்ட் விசிகே கொடுத்தே ஆகணும், ஒரு எம்எல்ஏ போஸ்ட் விசிகே கொடுத்தே ஆகணும். 2021 டியூ, அதை தான் நான் பேசுகிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு பாதிக்கப்பட்ட நாங்கள் இவ்வளோ வழியோடு வாழ்கிறோமே, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒரு விசிக்கு அன்றைக்கி வந்து அன்றைக்கி 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஸ்டார்ஸ் அங்கீகாரம் கிடச்சுங்க. கிடச்சிருந்தா என்ன இருக்குது எங்களுக்கு? 25 எம்எல்ஏ கிடக்கு, 5 எம்பி இருப்பாங்க, 3 லோக்சபா எம்பி, 2 ராஜ்யசபா இருப்பாங்கல்ல. இப்போ அந்த இழப்பு இப்போ இவர் பேசுவாரா? ஏன் மாணிக்க தாக்குறது பதில் சொல்லுங்க, ஜோதிமணி பதில் சொல்லுங்க, பிரவீன் சக்கரவர்த்தி பதில் சொல்லுங்க, ஆல்ரெடி ஜெனரல் செக்ரட்டரி கேசி வேணுகோபால் பதில் சொல்லுங்க, ராகுல் காந்தி பதில் சொல்லுங்க, மல்லிகா கார்ச்சனா பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்குறேன் நான். இதுக்கு முன்னாடி 25 எம்எல்ஏ கொடுத்தாங்கல்ல, போன 2027 எத்தனை ஜெயிச்சிங்க? 17 ஜெயிச்சு 8 இடத்த காலி தானே, 12 ஜெயிச்சிங்க, 12 தானே ஜெயிச்சிங்க, 6 இடத்த தோத்திங்கள. அந்த இடம்புல யார் வந்துருக்குறா? ஏடிஎம் வந்துருக்கா இல்லையா? ரைட், ஓகே. இப்போது அன்னைக்கு செல்வ பெருந்தகை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிடையாது. ஆனால் செல்வ பெருந்தகை நீ சொல்கிறீங்கல்ல, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் இவ்வளோ கலாட்டா பண்ணிக்கிறீங்க. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக வந்த முன்னாடி தான் 100% 10க்கு 10 அடிச்சுக்கார எம்பி 100%. சரி சார், அடுத்த ஒரு நேர்காணல் நம்ம சந்திப்போம். நன்றி சார்.